இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் பங்கு பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் ஆண்டவர் தாமே இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு கிருபையாய் அளித்த ஜீவன் சுகம் பலனுக்காக உம்மை நன்றியோடு சோத்திருக்கின்றோம். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய செய்தியை கொடுக்க இருக்கிற உம்முடைய அடியாரை நீர் மறைத்து உம்மை வெளிப்படுத்தியருளும் சாமி. எங்களுடைய சிந்தைகளை இந்த வேளையிலும் உமக்குள்ளாக உருமுகப்படுத்தியறலும். பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கின்ற வசனங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை ஆளுகை செய்தரலும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையிலும் நாம் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்க இருக்கின்றோம். முதலாவதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 36வது பாடலை பாட இருக்கின்றோம். பரலோகத்திலே தூதர்கள் யாவரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என ஆராதிக்கும் தூயாதி தூயவரை இப்போதும் நாம் ஆராதிக்க புகழ்ந்து பாட இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்மை அவர் தம்முடைய திரு இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்த வேண்டிடுவோம். இந்த உலகத்திலே அவர் நம்முடன் இருப்பார் என்றால் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. தேவை யாவற்றையும் அவரே சந்திப்பார். எனவே இன்று அவரே நம் தேவையாக இருக்கட்டும். நாம் நமக்காக உயிரையே தந்த அவரை, உயிருள்ளவரை புகழ்ந்து பாட அர்ப்பணிப்போமா? இப்போதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 36 பாடுவோம்.
அடுத்ததாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 658வது பாடலை பாட இருக்கின்றோம். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் தேவனிடமிருந்து தங்களுடைய ஆவி ஆன்மா சரீரத்துக்கான தேவைகளை அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அதில் வெகு சிலரே திரும்ப அவரிடம் வந்து நன்றி என்று சொல்கின்றார்கள். அன்று சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மட்டுமே திரும்ப வந்து இயேசுவிடம் நன்றி என்று கூறினான். மற்ற 9 பேரும் நன்றி கூற மறந்து விட்டார்கள். இன்றும் நம் நிலை என்ன? தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நன்றி கூறுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 658வது பாடலை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா,
நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. Today's Bible reading is taken from the book of Romans, chapter 1, verses 1 till 7. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்மத்திலே தேவ செய்தியை அளிக்க வருகை தந்திருக்கும் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் UBSலே புரொஃபஸராக ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை அருட்பணி ஞாயிறு ஆராதனையாக ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாவரும் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்போதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 539வது பாடலை பாட இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்போதும் கேட்க இருக்கின்றோம். தேவன் எப்போதும் தம்முடைய வார்த்தைகளால் ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல தேற்றுகின்றார். அவர் நம் நண்பராய் நேசராய் இருந்து நம்மோடு சிநேகம் பாராட்டுகின்றார். அவரை நாம் நேசிக்கின்றோமா? அவரோடு நமது அன்பின் வார்த்தைகளால் திரும்ப பேசுகின்றோமா? இப்போதும் அவருடைய ஆழம் நீளம் உயரமற்ற அன்பை, ஆறுதலை, தேறுதலை ருசி பார்க்க அழைக்கின்றார். ஆயத்தமா? இப்போதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடலின் 539 பாடுவோம்.
இப்போதும் நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மை வேத ஆராய்ச்சியிலே நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபை போதகர், திருச்சபை பொறுப்பாளர்கள் மற்றும் விசுவாசிகள் யாவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற வண்ணம் இம்மாதம் முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தை நாம் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அனைவரும் தவறாமல் இந்த கூடுகைகளில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று முதல் அடுத்த சில மாதங்கள் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று இந்த நிருபத்தின் சில அறிமுக விவரங்களையும் அதோடு சேர்த்து 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் நாம் நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த ரோமருக்கு எழுதின கடிதம் அப்போஸ்தலரான பவுல் எழுதினார் என்பது நமக்கு தெரிந்த உண்மையே. இதை எந்த இறையியலாளரும் மறுப்பதில்லை. இந்த நிருபம் பவுலினால் கூறப்பட்டு தெர்த்தியு என்பவரால் எழுதப்பட்டது என்பது உறுதியாகிறது. காரணம், இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரத்தில் இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தெர்த்தியு தனது சொந்த வாழ்த்துக்களை இந்த நிருபத்தின் முடிவில் சேர்த்துள்ளதை வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தெர்த்தியு பவுலின் 3ஆம் அருட்பணி பயணத்தின் போது அவருடைய உதவியாளராக இருந்திருக்கலாம். பண்டைய காலத்தில் ஒருவர் சொல்ல அவரது உதவியாளர் அல்லது இன்னொருவர் கடிதங்களை எழுதுவது வழக்கமாக இருந்தது. பவுலும் அதே வழக்கத்தை கொண்டிருந்தார். இக்கடிதம் அநேகமாக 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பெபேயால் என்ற கிறிஸ்தவ பெண்ணினால் ரோமாபுரிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம். இதை பெற்றுக்கொண்டவர்கள் ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவரும் என்று 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி பட்டணத்தை குறித்தும் ரோமாபுரியில் இருந்த திருச்சபை குறித்தும் நாம் பார்க்கும்போது, ரோமாபுரி என்பது முதல் நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய நகரமாக ஐரோப்பா கண்டம் முதல் அரேபியா தேசம் வரை உள்ள மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் பரந்து விரிந்திருந்த வல்லமை வாய்ந்த ரோம பேரரசின் தலைநகராக இருந்தது. அன்றைய உலகத்தின் அரசியல், பொருளாதாரம், சமூக நிலை ஆகியவற்றின் மைய அச்சாக கருதப்பட்ட நகரம் அது. எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கியே செல்கின்றன. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்ற சொல் வழக்கு பவுலின் காலத்தில் இருந்ததை நாம் சரித்திரத்திலும் இலக்கியங்களிலும் படிக்கிறோம். அவ்வளவு செல்வாக்கு பெற்ற பட்டணம் ரோமாபுரி பட்டணம். ரோமருக்கு இந்த நிருபம் எழுதப்பட்ட வேளையில் நீரோ பேரரசர் ரோம பேரரசின் அரியணையில் வீற்றிருந்தான். முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்பப்படுத்தியவன் இந்த நீரோ பேரரசன். ஆக ரோம பேரரசு தனது செல்வாக்கின் உச்சத்தில் இருந்த காலம் அது. அதே வேளையில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட காலம் அது. உபத்திரவங்களினால் சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எங்கும் திரிந்து ஆண்டவருடைய அன்பை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்படியாக ரோமாபுரி பட்டணத்திலும் சில விசுவாசிகள் கூடி கடவுளை தொழுது கொள்ளும் ஒரு திருச்சபை நிறுவப்பட்டது. ரோமாபுரியில் சபை எவ்வாறு, எப்பொழுது, யாரால் நிறுவப்பட்டது என்ற விவரங்கள் வேத புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. எப்படி எனினும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பெந்தேகோஸ்தே என்ற யூதர்களின் பண்டிகைக்காக ரோமாபுரியிலிருந்து சில யூதர்கள் எருசலேமுக்கு பயணம் சென்றனர். பெந்தேகோஸ்தே நாளிலே மற்ற தேசத்து மக்களுடன் இந்த ரோமாபுரியரும் எருசலேமில் கூடியிருந்தனர் என்று நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை அவர்களில் சிலர் மனமாற்றம் அடைந்து திரும்பி செல்லும் போது தங்களுடன் கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு ரோமாபுரிக்கு சென்றிருக்கலாம். அல்லது பவுலினால் மனமாற்றம் அடைந்தவர்களில் சிலர் ரோமாபுரிக்கு சென்று அங்கு சபையை நிலைநாட்டியிருக்கலாம் என்பது இன்னொரு சாத்தியக்கூறாக உள்ளது. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு பழக்கப்பட்டவர்களின் பட்டியலை பார்க்கும்போது இது சாத்தியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தெரிகிறது. காரணம், பவுல் ஒருமுறை கூட சந்தித்திராத ரோம பட்டணத்து திருச்சபையில் பவுலுக்கு தெரிந்த நன்கு பழக்கமான 24 நபர்களின் பெயர்கள் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் வாழ்த்து பட்டியலில் இடம்பெற்றிருப்பதை இதை சாத்தியமாக்குகிறது.
இது ரோம பேரரசின் தலைநகராக இருந்ததால் பல நாடுகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் அங்கு போய் வாழ்ந்து வந்தனர், வணிகம் செய்தனர். அப்படியாக அங்கு வாழ்ந்த விசுவாசிகள் கூடி திருச்சபையை நிறுவியிருக்கலாம். எப்படி எனினும் கிபி 49 அல்லது 50களிலேயே கிறிஸ்து அந்நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டார் என்பதும் கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் ஒரு திருச்சபையும் அங்கு இருந்தது என்பதும் உறுதியாகிறது. பவுல் எப்பொழுது இந்த நிருபத்தை எழுதினார் என்று பார்க்கும்போது, பவுல் தனது 3ஆம் அருட்பணி பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்தில் 3 மாதங்கள் தங்கியிருந்த போது ரோமாபுரியாருக்கு நிருபம் எழுதப்பட்டது என்று பெரும்பான்மையான இறையியலாளர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். கிபி 57 அல்லது 58இல் கடிதம் எழுதப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இக்கருத்து ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பவுலின் பயண திட்டங்களுடன் ஒத்துப்போகிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 25 மற்றும் 28 வசனங்களை பார்க்கும்போது 25ஆம் வசனம், இப்போதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். 28ஆம் வசனம், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் என்று எழுதுகிறார். அப்படியென்றால் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற சமயத்தில் அவர் கொரிந்து பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். எருசலேமில் உள்ள தரித்திரருக்கு உதவி செய்வதற்காக பவுல் கொரிந்து மற்றும் அதன் அருகில் உள்ள திருச்சபைகளிலிருந்து தர்ம பணத்தை சேகரித்து தன்னோடு எருசலேமுக்கு கொண்டு போகிறார் என்று தெளிவாகிறது. எருசலேம் பயணத்திற்கு பிறகு அவர் ரோமாபுரி பட்டணத்தை சந்திக்க திட்டமிட்டிருந்ததால் அதற்கு ஆயத்தமாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த பயணங்களின் விவரங்களை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20 மற்றும் 21ஆம் அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் எருசலேமில் அவருக்கு காத்திருந்த ஆபத்தை குறித்து ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்தார். இதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களில் பார்க்கிறோம். 10-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில், அதாவது பவுலும் அவருடைய பயணக்குழுவும் செசரியா பட்டணத்தில் தங்கியிருக்கும் போது நடந்ததை லூக்கா இப்படி விவரிக்கிறார். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் பவுலை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவதென்று அமர்ந்திருந்தோம். எனவே எருசலேமில் கைது செய்யப்பட்டு ரோமாபுரி பட்டணத்திற்கு செல்ல இயலாவிட்டாலும் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள சுத்த சுவிசேஷம் அடங்கிய ஒரு பிரசங்கத்தை கடிதம் வாயிலாக அவர்களுக்கு அனுப்பி வைக்க நினைத்து இக்கடிதத்தை பவுல் எழுதுகிறார். இதன் காரணமாகவே பவுல் நேரடியாய் சந்தித்த மற்ற திருச்சபைகளுக்கு எழுதின கடிதங்களை விட ரோமருக்கு எழுதின கடிதம் வேறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பவுலின் மற்ற கடிதங்கள் அந்தந்த திருச்சபை சந்தித்த பிரச்சனைகளையும் சவால்களையும் மையமாக வைத்து எழுதப்பட்டவை. ஆனால் ரோமருக்கு எழுதின கடிதம் திருச்சபையின் நடைமுறை பிரச்சனைகளை மையப்படுத்தாமல் மாறாக கடவுளின் நற்செய்தியை குறித்தும் அவரது ரட்சிப்பின் திட்டத்தையும் மையப்படுத்தி எழுதப்பட்டது. எனவேதான் இது ரோமாபுரி பட்டணத்து திருச்சபைக்கு குறிப்பாக எழுதப்பட்டாலும் இது எல்லாருக்கும் பொதுவான நற்செய்தி நூலாக காணப்படுகிறது. எனவே பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான குறைந்தபட்சம் 3 காரணங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, ஒரு தனிப்பட்ட காரணம், அவரது வருகையை அறிவிக்க. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதலடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே என்று குறிப்பிடுகிறார். 2வது, ஒரு இறையியல் காரணம். ரோமாபுரி திருச்சபையில் காணப்பட்ட தவறான உபதேசங்களை களைய இந்த நிருபத்தை எழுதுகிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதும் விருத்த சேதனம் பண்ணுவதுமான யூத கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்களுக்குள் பரப்பிக் கொண்டிருந்த யூத போதகர்கள் ரோமாபுரி திருச்சபையிலும் தங்கள் பிழையான உபதேசங்களை பரப்ப முயற்சித்தனர்.
இந்த யூதத்துவ போதகர்கள் அப்போஸ்தலர்களின் போதனைகளுடன் கூடுதலாக புறஜாதி கிறிஸ்தவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் அந்த முயற்சியை முறியடிக்கவும் சுத்த சுவிசேஷமான கிறிஸ்துவின் கிருபை நற்செய்தியை விசுவாசிகளுக்கு போதிக்கவும் ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என உணர்ந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். மூன்றாவது, ஒரு நிதிநிலை காரணம். ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் செல்வதற்கான திட்டத்திற்கு உதவி திரட்டும் நோக்கத்திலும் இந்த கடிதம் எழுதப்பட்டது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இங்கு ஸ்பானியா என்கிற பெயர் இன்றைய ஸ்பெயினை குறிக்கிறது. தான் ஸ்பெயினுக்கு செல்லும் வழியில் அவர் ரோமாபுரி பட்டணத்திற்கு சென்று அங்கு ஒரு மேற்கத்திய பணித்தளத்தை ஆயத்தம் செய்ய விரும்பி அதற்கான முதல் படியாக இந்த கடிதத்தை எழுதினார் என்பது ஒரு சிலரின் கருத்து. இப்படி பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை நிலைநிறுத்துவதே முதன்மையான நோக்கமாக இருந்தது. ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களின் விசுவாசம் உலகம் முழுவதிலும் அறியப்பட்டிருந்தது. அவர்கள் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருந்தனர் என்று 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறார். அப்படிப்பட்ட ரோமாபுரி விசுவாசிகளுக்கு சுலபமான ஜீரணிக்கக்கூடிய பால் அல்ல, பலமான ஆகாரமே தேவையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களில் பலமான ஆகாரமாக இறையியல் சாரம் நிறைந்த புத்தகமாக கருதப்படும் முக்கிய நூல்களில் ஒன்று ரோமருக்கு எழுதிய நிருபமாகும். இது ஆத்துமாவிற்கான லேசான சிற்றுண்டி அல்ல, மாறாக ஒரு முழுமையான உணவு என்று ஒரு தேவ மனிதன் இதை விளக்குகிறார். அதேபோல் ஆர்சி பெல் என்பவர் இந்நிருபத்தின் செய்திகள் அவசரமாக சுவைத்து விழுங்கக்கூடிய புத்தகம் அல்ல, இது பொறுமையாக மென்று ஜீரணிக்க வேண்டிய புத்தகம் என்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் விசுவாச வாழ்வின் ஆழங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களுக்கான ஒரு புத்தகம் என்கிறார். எப்படி எனினும் கிறிஸ்தவ போதனைகளின் முக்கிய துறைகளை உள்ளடக்கிய ஒரு நூல் இது. இந்த நிருபத்தில் கிறிஸ்தவத்தின் இதய துடிப்பு அடங்கியுள்ளது. இதை பவுலின் சுவிசேஷ புத்தகம் என்று அழைத்தால் மிகையாகாது. ரோமருக்கு எழுதிய நிருபம் எல்லா காலத்துக்குமான அடிப்படை கிறிஸ்தவ கோட்பாடுகளை வரையறுக்கும் ஒரு நூல். ஒரு தேவ மனிதன் நிருபத்தை இது கிறிஸ்துவின் வேரிலிருந்து கனி வரையிலான விசுவாச வாழ்வின் ஒரு சுருக்கமான தொகுப்பு என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்தோஸ்தம் என்ற 4ஆம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர் இந்த நிருபத்தை பவுலின் ஆவிக்குரிய எக்காலம் என்று அழைக்கிறார். அதே போல அலெக்சாண்டர் கேம்பல் என்பவர் ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் செய்தியானது பவுலின் எல்லா நிருபங்களுக்கும் திறவுகோலாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஆதி திருச்சபை தலைவர்களில் ஒருவரான தூய அகஸ்டின், திருச்சபை சீர்திருத்தத்திற்கு வித்திட்ட மார்ட்டின் லூதர், 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் திருச்சபை மறுமலர்ச்சிக்கு காரணமான ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி போன்ற விசுவாச தலைவர்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம் தங்கள் வாழ்வை இயக்கும் சக்தியாக இருந்தது என்று உரிமை கோரினர். இந்த நிருபத்தின் வசனங்கள் வழியாகவே தாங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தர் என்று சாட்சியளிக்கின்றனர். இப்படி பல தேவ மனிதர்களால் புகழ் பெற்ற ஒரு புத்தகம் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம். இக்கடிதம் பவுலின் எழுத்துக்களில் முதலாவதாக வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டை தொகுத்த திருச்சபை தலைவர்கள் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை அதன் இலக்கிய வகையை வைத்து வரிசைப்படுத்தியுள்ளனர். புதிய ஏற்பாட்டில் 4 வகையான இலக்கிய வகை நூல்கள் உள்ளன. 1 நற்செய்தி நூல்கள், 2 திருச்சபை வரலாறு, 3 கடிதங்கள், 4 வெளிப்படுத்தின விசேஷம். 4 நற்செய்தி நூல்களும் முதலாவதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து திருச்சபை வரலாற்று நூலான அப்போஸ்தலருடைய நடபடிகள் இடம்பெறுகிறது. 3ஆவதாக ரோமர் முதல் யூதா வரையிலான 21 கடிதங்கள் தொகுக்கப்படுகின்றன. இந்த 21 கடிதங்களில் பவுல் எழுதிய 13 கடிதங்கள் முதலாவதாகவும் பிறர் எழுதிய 8 கடிதங்கள் கடைசியிலும் தொகுக்கப்பட்டுள்ளது. பவுலின் கடிதங்களில் ரோமர் முதலாவதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன? ரோமருக்கு எழுதிய நிருபம் பவுல் எழுதிய முதல் கடிதம் அல்ல. இதற்கு முன்பு அவர் 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயர், 1 மற்றும் 2 கொரிந்தியர் மற்றும் கலாத்தியர் ஆகிய நிருபங்களை எழுதியிருந்தார்.
ரோமருக்கு எழுதிய நிருபம் பவுல் எழுதிய 6வது நிருபமாகும். பின்பு ஏன் இந்த நிருபம் முதலில் வைக்கப்பட்டது? ஒன்று, ரோமருக்கு எழுதிய நிருபம் பவுலின் நிருபங்களிலேயே மிகவும் நீண்டது என்பதால் முதலில் வைக்கப்பட்டுள்ளது என்று சிலர் நம்புகின்றனர். பவுலின் கடிதங்கள் புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்பட்ட போது அவர் நிருபங்களை பெரியதிலிருந்து சிறியதாக வரிசைப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் இணைத்தனர். அப்படியாக பவுலின் கடிதங்களில் பெரியதான ரோமருக்கு எழுதிய நிருபம் முதலாவதாகவும் பவுலின் கடிதங்களில் சிறியதான பிலேமோனுக்கு எழுதிய நிருபம் கடைசியாகவும் சேர்க்கப்பட்டது. ஆனால் நீளம் மாத்திரமே முழுமையான ஒரே காரணியாக இருக்கவில்லை என்பது நிச்சயம். ரோமருக்கு எழுதிய நிருபம் தர்க்க ரீதியாக அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகத்தை பின்தொடர்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் இரட்சிப்பின் நிபந்தனைகளை கொடுக்கிறது. அதை தொடர்ந்து வரும் ரோமர் நிருபம் அந்த இரட்சிப்பு எவ்வாறு கிடைக்கப் பெறுகிறது என்பதை விளக்குகிறது. எனவே தர்க்க ரீதியாக அப்போஸ்தலருடைய நடபடிகளை தொடர்ந்து ரோமருக்கு எழுதிய நிருபம் இடம்பெற்றது. அதோடு ரோமர் நிருபத்தில் உள்ள சத்திய உபதேசங்களே இந்த நிருபம் முதலாவது கோர்க்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆக பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் பெரியதாகவும் சத்திய மூல உபதேசங்கள் அடங்கியதாகவும் தர்க்க ரீதியாக அப்போஸ்தலருடைய நடபடிகளை பின்தொடர்வதாலும் பவுலின் கடிதங்களில் இது முதலாவது இடம் பிடிக்கிறது. இந்த நிருபத்தின் வசனங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பு இந்த நிருபத்தின் திறவுகோல் சிந்தனைகள், கீ தாட்ஸ் என்ன என்பதையும் சுருக்கமாக பார்ப்போம். புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் ஆசிரியரின் முக்கிய சிந்தனைகளை அவர்கள் நிருபத்தை தொடங்கும் வகையையும் முடிக்கும் வகையையும் ஒப்பிடுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் மற்றும் 16ஆம் அதிகாரம் 20-27 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இவ்விரண்டிலும் பொதுவாக உள்ள வார்த்தைகள், சொற்றொடர்கள் மற்றும் சிந்தனைகளை வைத்து இந்த நிருபத்தின் மைய போதனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்விரண்டு பிரிவிலும் கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவ்விரண்டுமே பவுலின் செய்தியினுடைய மையமாக உள்ளது. அதே போல கர்த்தர், தேவன் என்கிற வார்த்தை இந்த நிருபத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது கடவுளை பற்றிய ஒரு புத்தகம். இந்த நிருபத்தில் பவுல் சொல்லும் அனைத்தும் கடவுளோடு தொடர்புடையது. பல நேரங்களில் பவுல் இக்கடிதத்தில் விசுவாசத்தை குறித்து சொல்லும் போதனைகளை மையப்படுத்தி கடவுளை குறித்த செய்தியை நாம் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல சுவிசேஷம், கிருபை மற்றும் விசுவாசம் போன்ற வார்த்தைகள் பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவைகளை நாம் இந்த நிருபத்தின் திறவுகோல் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்தில் இக்கடிதத்தில் கையாளப்படும் முக்கிய தலைப்புகள் என்னவென்றால் நீதிமானாக்கப்படுதல், ரைச்சுவஸ்னஸ், நியாயப்படுத்தப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன், உங்களுக்கு பதிலாக இன்னொருவர் பலியாக்கப்படுதல், ப்ரொபிட்டியேஷன் மற்றும் மகிமைப்படுத்தப்படுதல், குளோரிஃபிகேஷன் என்பவைகளாகும். இவைகளை நாம் வருகின்ற மாதங்களில் விவரமாக பார்க்கலாம். இந்நிருபம் முழுவதிலும் 3 செய்திகள் நூலில்லைகை போல ஊடோடுகின்றன. முதலாவதாக ஒரு இறையியல் செய்தி, விசுவாசத்தின் அடிப்படையிலேயே இரட்சிப்பு உண்டாகிறது என்கிற இறையியல் செய்தியை இந்த நிருபம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஒரு நடைமுறை செய்தி, இந்த விசுவாசம் கீழ்ப்படிதலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, எனவே விசுவாசத்தோடு இணைந்த கீழ்ப்படிதல் அவசியம் என்ற நடைமுறை செய்தியையும் நாம் இந்த நிருபம் முழுவதும் பார்க்க முடியும். மூன்றாவதாக ஒரு உலகளாவிய செய்தி, இந்த இரட்சிப்பு சகல இனத்தவருக்குமானது. எல்லாரும் பாவம் செய்து இரட்சிப்பு அவசியமான நிலையில் இருக்கின்றோம். எல்லாரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ற ஒரே வழியிலே ரட்சிக்கப்படுகிறோம். யூதராக இருந்தாலும், கிரேக்கராக இருந்தாலும், ரோம பிரஜையாக இருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த ஒரே வழி தான் ரட்சிப்புக்கான வழி என்ற செய்தியும் இந்த நிருபம் முழுவதும் காணப்படுகிறது. இந்த நிருபத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவில் முதல் 11 அதிகாரங்களையும், இரண்டாவது பிரிவில் மீதமுள்ள 5 அதிகாரங்களையும் 2 பிரிவாக பிரித்து தியானிக்கலாம். முதலாவது பிரிவில் பவுல் உபதேசம் சம்பந்தமான காரியங்களை எழுதுகிறார், டாக்ட்ரின்ஸ். கடைசி 5 அதிகாரங்களில் ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும் நெறிமுறை ஆலோசனைகளை பற்றி எழுதுகிறார், எத்திக்ஸ். பவுல் ஊழியம் செய்த காலத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவது என்பது யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசமாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் மாத்திரமே மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் என்று யூதர்கள் நினைத்தார்கள். புறஜாதியாரை சபைக்குள் சேர்த்து கொள்ளக்கூடாது என்றார்கள். எனவே பவுல் இந்நிருபத்தில் முதலாவது பகுதியில் இவ்விரண்டு தவறான உபதேசங்களையும் திருத்தி சுத்த சுவிசேஷத்தை தெளிவாக விளக்குகிறார். நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லை,
நியாயப்பிரமாணம் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. நம்மை ரட்சிப்பதற்கு எந்த பிரமாணமும் போதுமானதாக இராததால் நாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக்கப்பட முடியாது. நமது ரட்சிப்புக்கு விசுவாசம் ஒன்று மாத்திரமே அடிப்படையாக உள்ளது. ஏனெனில் நமது ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல, அது கிருபையினால் ஆனது என்று இக்கடிதத்தில் பவுல் வாதிடுகிறார். இக்கடிதத்தின் கட்டமைப்பை நாம் பார்க்கும்போது இவ்நிருபத்தின் திறவுகோல் வார்த்தைகளை வைத்து பல வகைகளில் வரைவுபடுத்தலாம். உதாரணத்திற்கு நீதி என்கிற வார்த்தையை மையமாக வைத்து கீழ்காணும் வகையில் வரைபடுத்த முடியும். முன்னுரை, அதைத் தொடர்ந்து பாவம், ரட்சிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், ராஜரீகம், சேவித்தல், முடிவுரை என 7 பிரிவுகளாக இந்த நீதி என்கிற வார்த்தையை மையமாக வைத்து இந்த கடிதத்தை நாம் கட்டமைக்க முடியும். இப்பொழுது இந்த கடிதத்தின் முதல் 7 வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கடிதம் எழுதும் முறைகள் சமூகத்திற்கு சமூகம் வேறுபடுகிறது. இன்று நாம் ஒரு கடிதத்தை எழுதும்போது பொதுவாக நாம் யாருக்கு எழுதுகிறோமோ அவரது பெயரை முதலில் எழுதி நமது பெயரை கடைசியில் கையொப்பம் இடுவது வழக்கம். புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில் கடிதங்கள் பொதுவாக ஒரு நீண்ட சுருட்டப்பட்ட தோல் சுருளில் எழுதப்பட்டது. கடிதத்தை பெற்றுக்கொள்பவர்கள் அதை யார் அனுப்பினார் என்பதை உடனடியாக அறிந்து கொள்வதற்காக அனுப்புபவர் தனது பெயரை முதலில் எழுதினார். அந்த நாட்களில் கடிதங்கள் அதை எழுதுபவரின் பெயர், அந்த கடிதம் யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவரது பதவி, ஒரு வாழ்த்து மற்றும் கடிதத்தின் மைய கருத்தை அறிமுகம் செய்தல் ஆகியவை கொண்ட தொடங்குதல் என்பது வழக்கமாக இருந்தது. பவுலும் அதே வழக்கத்தை தனது கடிதத்தில் பின்பற்றுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் வழக்கமான இந்த 4 கூறுகள் இடம்பெறுகின்றன. முதலில் எழுத்தாளரின் பெயர் பவுல். 1ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை பவுல் குறிப்பிடுகிறார். இரண்டாவது, இக்கடிதத்தை பெறுபவர்கள் பற்றிய குறிப்பு. ரோமாபுரியில் உள்ள அனைவருக்கும். 2வது வசனம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக ஒரு வாழ்த்துதலுடன் இந்த கடிதத்தை துவக்குகிறார். 3ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். 4ஆவதாக கடிதத்தின் மைய கருத்தை அறிமுகம் செய்கிறார். 4லிருந்து 7 வசனம் வரை இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று கிறிஸ்துவின் நற்செய்தி என்ற மைய கருத்தை அறிமுகம் செய்கிறார். பவுல் முதல் வசனத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பவுல் இதற்கு முன்பு ரோமாபுரிக்கு ஒரு காலம் சென்றிருக்கவில்லை என்பதால் அவரது தொடக்க வார்த்தைகள் அவரை பற்றிய தனிப்பட்ட அறிமுகமாக பயன்படுகின்றன. இது அப்போஸ்தலரான பவுலே ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக தனது கரங்களை விரித்து என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அனுமதியுங்கள் என்று கூறுவது போன்றுள்ளது. பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தன்னை குறித்த 3 குறிப்புகளை இங்கே பதிவு செய்கிறார். 1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். 2, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். 3, தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன். இதில் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பது அடிமை என்பதற்கான கிரேக்க வார்த்தையான டோலாஸ் என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பாகும். எனவே ஊழியக்காரன் என்ற வார்த்தையை அடிமை என்ற வார்த்தையோடு இணைந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோம குடிமக்களுக்கு அடிமை என்ற வார்த்தையும் அது உணர்த்துகிற எல்லா விஷயங்களும் நன்கு பழக்கமானதாக இருந்தது. 1ஆம் நூற்றாண்டு மத்தியில் ரோமாபுரியில் மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானவர்கள், சுமார் 6 லட்சம் பேர் அடிமைகளாக இருந்தனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ரோமாபுரியில் இருந்த சராசரி மக்கள் அடிமை என்று தாங்கள் அழைக்கப்படுவதை அவமானமாக கருதினர். காரணம், ஒரு அடிமை என்பவர் இன்னொருவருக்கு உரியவராக இருந்தார். அவர்கள் இன்னொருவருக்கு உடைமையாக கருதப்பட்டனர். அவர்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்வதே அவர்கள் வாழ்வின் முழு நோக்கமாயிருந்தது. இருந்த போதிலும் பவுல் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமையாகவே அடையாளப்படுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்து பவுலை தனது சொந்த இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். எனவே இனி பவுல் தனக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமானவர். பவுலை பொறுத்தவரை கிறிஸ்து அவருடைய வாழ்வின் மையமாக இருந்தார்.
இந்த ஆரம்ப வசனங்களில் அவர் கிறிஸ்துவை எத்தனை முறை குறிப்பிடுகிறார் என்பதை கவனியுங்கள். முதல் வசனத்தில் இயேசு கிறிஸ்து, 3வது வசனத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். மறுபடியும் 4வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. 5ஆம் வசனத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று விளக்குகிறார். 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்று மறுபடியும் குறிப்பிடுகிறார். என்று இப்படி கிறிஸ்துவை மையப்படுத்தி இந்த நிருபத்தை எழுதுகிறார். பவுலோடு இணைந்து இங்கே நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இயேசு தம்முடைய இரத்தத்தால் நம்மை மீட்டபடியால் அவரை நம் பிரத்யேக எஜமானராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நமது வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்று உணர்ந்து கொள்கிறோமா? கிறிஸ்து நம் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு மையமாக இருக்கிறாரா? அப்படி இல்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நமது ஆண்டவராக இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது விளங்குகிறது. பவுல் இந்நிருபத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று முழுமையான பதத்தை அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் அதை 68 முறை தனது நிருபங்களில் பயன்படுத்துகிறார். எஞ்சிய புத்தகங்களில் வெறும் 19 முறையே இந்த பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளதை வைத்து பவுல் இச்சொல்லுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை நமது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் இரட்சகராகவே ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைப்பது தவறு. நாம் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அழைக்கும் போது அவர் நம் வாழ்வின் எஜமானர் என்பதையும், நாம் நம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஊழியரும் அடிமையுமாக இருக்கிறோம் என்பதையும் குறிக்கிறது. நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அழைக்கும் போது நாம் பணிந்து கொள்வதற்கு தகுதியானவர் அவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அர்த்தத்தில் இயேசு நம் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிறாரா? பவுல் அதைத்தான் முதலில் நமக்கு கற்றுத்தருகிறார். பவுல் தம்மை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொன்ன பின்பு தமது முதன்மை சிறப்பை குறிப்பிடுகிறார். அதாவது அவர் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர் என்று கூறுகிறார். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் முதலாவதாக அவர் இயேசுவுக்கு ஒரு ஊழியக்காரனாகவும், 2வதாக அவர் ஒரு அப்போஸ்தலனாகவும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் என்பது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் ஒலிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையான அப்போஸ்டலாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்போஸ்டலாஸ் என்றால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று பொருள். இவ்வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்டவர்களை குறிப்பிடுவதற்கான ஒரு விசேஷித்த வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்று அறிக்கையிடுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் கர்த்தர் சவுலை சந்தித்த போது கர்த்தர் அனனியாவிடம் பவுலை பற்றி சொல்லும்போது, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து கர்த்தர் பவுலை அப்போஸ்தலனாகும்படி அழைத்திருக்கிறார் என்று அறிகிறோம். நான் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் என்று பவுல் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், பொதுவாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்கள் மட்டுமே அப்போஸ்தலர் என்றும், பவுல் சீஷர்கள் ஒருவராக இல்லாததினால் பவுல் தம்மை தாமே அப்போஸ்தலர் என்று நியமித்து கொண்டதாக அவரை விமர்சித்தவர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்தினர். இந்த விதத்தில் அவர் பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் சிறியவர் என்று விமர்சித்தனர். எனவே அவர் தாம் அப்போஸ்தலராகும்படி அழைக்கப்பட்டிருப்பதை இங்கு வலியுறுத்துகிறார். பவுல் தன் சுய லாபத்திற்காக அப்போஸ்தலனாக செயல்படவில்லை, அல்லது அப்போஸ்தலனாக பணி செய்வது அவருக்கு சிறந்த எதிர்காலத்தை தரும் என்ற எண்ணத்தில் அப்போஸ்தலனாக தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. மாறாக துன்பத்தோடு கூடிய பொறுப்புகள் நிறைந்த கிறிஸ்துவின் தூதுவரான இப்பணிக்கு அவர் கடவுளால் நியமிக்கப்பட்டவர் என்பதை திட்டமாக இங்கே குறிப்பிடுகிறார். விசுவாசிகளை துன்பப்படுத்த தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் அவர் கடவுளால் சந்திக்கப்பட்ட நிகழ்ச்சியையும், புறஜாதியாருக்கு ஒரு அப்போஸ்தலனாக அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட நிகழ்வையும் நினைத்து இதை குறிப்பிடுகிறார். பவுல் தம்மை தாமே சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்ட பின்பு தனது விசுவாசிகளின் கவனத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நோக்கி திருப்புகிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நான் என்று குறிப்பிடுகிறார். 1ஆம் வசனம், அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கு பவுல் பயன்படுத்தும் பிரித்தெடுக்கப்பட்ட என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது பரிசேயர் என்ற வார்த்தைக்கான அதே வேறு அர்த்தம் கொண்டுள்ளது. ஒரு பரிசேயன் என்ற வகையில் முன்பு அவர் நியாயப்பிரமாணத்திற்கென்று தம்மை பிரித்து வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அவரை தேவன் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றிற்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை தேவனால் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். இதை அவர் தேவனுடைய சுவிசேஷம் என்று அழைத்தார்.
சுவிசேஷம் பவுலின் சிந்தனையில் தோற்றம் பெறவில்லை. அது மனிதர்களின் ஞானத்தினால் உண்டானதல்ல. இந்த நற்செய்தி கடவுளால் அருளப்பட்டது. இது பவுல் உருவாக்கிய நற்செய்தி அல்ல. பவுல் வெறுமனே கடவுளின் நற்செய்தி சுமந்து செல்லும் தூதுவர் மாத்திரமே. இதை மிக திட்டமாக தெளிவுபடுத்துகிறார் பவுல். தொடர்ந்து தான் பிரசங்கிக்கும் இந்த சுவிசேஷம் தீர்க்கதரிசிகளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்று உரைக்கிறார். 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பவுல் சொல்லுகிறார். இந்த நற்செய்தி மனிதனின் புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு அல்ல. மாறாக பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட நற்செய்தியையே பவுல் உரைக்கிறார். புதிதாக ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, சேர்த்து கொள்ளவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியானது பழைய ஏற்பாட்டு என்ற மண்ணில் உறுதியாக வேரூன்றி உள்ளது என்பதை எல்லாரும் அறிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆதி மனிதனின் வீழ்ச்சிக்கு உடனேயே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்ற வார்த்தையிலேயே கடவுள் நற்செய்தியை முன்மாதிரியாக வாக்குறுதி அளித்தார். இப்படியாக இரட்சகரை அனுப்புவதாக பழைய ஏற்பாட்டில் கடவுள் அளித்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. மனித கண்ணோட்டத்தில் இதற்கு பல நூற்றாண்டுகள் ஆயின. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இடம்பெற்றுள்ள கிறிஸ்து பிறப்பு சார்ந்த முதல் வாக்குத்தத்தம் நிறைவேற சுமார் 4000 ஆண்டுகள் ஆனது. தீர்க்க தரிசன புத்தகங்களில் கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற 400 முதல் 800 ஆண்டுகள் வரை ஆனது. கடவுள் எப்போதும் தனது வாக்குறுதிகளை அவருடைய காலத்தில் நிறைவேற்றுகிறார். கடவுளின் வாக்குறுதி எங்கே என்று கேலி செய்பவர்கள் இப்பொழுது இருப்பதை போல அன்றும் இருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை. தேவபக்தியான சிமியோன் மற்றும் அன்னாள் போன்றவர்கள் கடவுள் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்ற பொறுமையாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சில சமயங்களில் நாம் அவசரப்பட தோன்றினாலும் நாம் வெற்றியடைய தேவையில்லை. விசுவாசத்தில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். காரணம், கடவுள் எப்பொழுதும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் மரணம் வரை அனைத்தும் வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக இருப்பதை நாம் நற்செய்தி நூல்களில் பார்க்கிறோம். கன்னியின் வயிற்றில் பிறந்தது, தாவீதின் வம்சத்தில் பிறந்தது, இயேசு என்று பெயரிடப்பட்டது, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தது, ஏரோதின் சூழ்ச்சிக்கு தப்ப எகிப்திற்கு ஓடிப்போனது, நாசரேத்தில் வளர்ந்தது என அனைத்தும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக அமைந்தது என நற்செய்தியாளர்கள் அழுத்தமாய் சொல்லுகிறார்கள். தேவ வேத புத்தகத்தை ஆராயும் போது ஏறத்தாழ 350 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியிருப்பதை நாம் காண முடியும். இப்படியான நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தத்தில் நிறைவேறுதலான நற்செய்தியையே பவுல் பிரசங்கிப்பதாக கூறுகிறார். கடைசியில் பவுல் இக்கடிதத்தை அறிமுகத்தை முடிக்கும் போது தான் சொல்ல வரும் செய்தி கிறிஸ்துவை குறித்ததும் என்பதை அழுத்தமாக சொல்லுகிறார். குறிப்பாக பவுல் தனது விசுவாசிகள் தான் சொல்லும் சுவிசேஷம் இயேசுவை சுட்டி காண்பிப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். சுவிசேஷம் ஒரே ஒரு மைய கருத்தை கொண்டுள்ளது. அந்த மைய கருத்தாக உள்ளவர் கிறிஸ்துவே. அவர் மாம்சத்தன்மையும் தெய்வீக தன்மையும் உடையவராக விளங்கினார். எனவே தான் பவுலின் மற்ற கடிதங்கள் போல திருச்சபைகளில் காணப்படும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் மையப்படுத்தாமல் ரோமருக்கு எழுதின நிருபம் கடவுளின் இரட்சிப்பின் நற்செய்தியை மையமாக வைத்து எழுதப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல், இந்த கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய மாம்சத்தன்மையை எப்படி குறிக்கிறதோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது என்று விளக்குகிறார். கிறிஸ்துவே சுவிசேஷத்தின் மையம். சுருக்கமாக பவுல் இயேசுவை பற்றி 3 விஷயங்களை காட்டுகிறார். அவர் கடவுளின் நித்திய குமாரன், அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலிருந்து பிறந்தார், மேலும் அவர் இப்பொழுது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டு வல்லமையோடும் மகிமையோடும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
பிற மதங்களின் போதனைகளை கொடுத்த நபரை மையப்படுத்தாமலே அந்த மதங்களின் போதனைகளை பின்பற்ற முடியும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் போதனைகள் மட்டுமல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவத்தின் மையம். நாம் அவருடைய போதனைகளை எடுத்துக்கொண்டு அவரை ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவராக இருப்பது கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தழுவி நம்புவதாகும். திருத்துவத்தின் இரண்டாவது நபரான கடவுளின் நித்திய குமாரனான கிறிஸ்துவை தவிர்க்கும் எந்த பார்வையும் வேதத்தின்படி கிறிஸ்தவம் அல்ல. இதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். காரணம் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்துவை புறக்கணித்து மோசே நியாயப்பிரமாணத்தை மையப்படுத்தி சில கிறிஸ்தவ பிரிவுகள் இருந்தன. அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக பவுல் இதை தெளிவுபடுத்துகிறார். 7ஆம் வசனத்தில் பவுல் பயன்படுத்தும் 2 குறிப்புகளை நாம் பார்த்து முடிப்போம். 1 விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல், 2 கிருபை. பவுலுக்கு பிடித்த வார்த்தைகளில் 1 கிருபை. புதிய ஏற்பாட்டில் அதன் 155 பயன்பாடுகளில் 100ஐ பவுல் பயன்படுத்துகிறார். இதில் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 24 முறை பயன்படுத்துகிறார். இது எந்த புத்தகத்திலும் இல்லாத அளவு அதிகமானதாகும். கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் கடவுளின் ஈவு. இந்த அர்த்தத்திலேயே பவுல் கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தனது அறிமுகத்தில் ரோமாபுரி விசுவாசிகளை வாழ்த்தும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். இங்கு பவுல் புறஜாதியாருக்கு பழக்கமான கிருபையையும் யூதர்களுக்கு பழக்கமான சமாதானத்தையும் ஒன்று சேர்த்து பவுல் இங்கு ரோம விசுவாசிகளை வாழ்த்துகிறார். இதுதான் அப்போஸ்தல ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் யூத ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துவது வணக்கம். ஆனால் பவுல் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை வாழ்த்தும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். பழைய ஏற்பாட்டு சமாதானத்தோடு புதிய ஏற்பாட்டின் கிருபையை சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது தேவன் நமக்கு காண்பிக்கும் சலுகைகளையும் ஸ்லாக்கியங்களையும் குறிக்கிற வார்த்தையாகும். சுவிசேஷத்தின் எல்லா ஆசீர்வாதங்களிலும் கிருபையின் வாதமும் சேர்ந்திருக்கிறது. பவுலை பொறுத்தவரை ஒரு இறையியல் கோட்பாடு வேதத்தின் படியானதா இல்லையா என மதிப்பீடு செய்வதற்கான அடிப்படை அளவுகோல் அது கிருபையினால் ரட்சிப்பை போதிக்கிறதா அல்லது கிரியையினால் ரட்சிப்பை போதிக்கிறதா என்பதாகும். ரோமரை 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்கிறார். அதே போல பவுல் 7ஆம் வசனத்தில் பயன்படுத்தும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற சொற்றொடரை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தில் இருந்து வருகிற கீழ்ப்படிதல் அல்லது விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் அல்லது விசுவாசம் நிறைந்த கீழ்ப்படிதல் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த விளக்கங்கள் விசுவாசம் என்பது உயிரற்ற மலடான விசுவாசத்தை அல்ல, ஆனால் உயிருள்ள செயல் துடிப்புள்ள விசுவாசத்தை பவுல் குறிப்பிடுகிறார் என்பதை சிந்தனையில் வைக்க வேண்டும். விசுவாசம் உண்மை உள்ளதாக இருந்தால் அதன் விளைவாக கீழ்ப்படிதல் வெளிவரும். கீழ்ப்படிதல் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்போதும் விசுவாசத்தை துணையாக கொண்டிருக்க வேண்டும். பவுலின் மனதில் உண்மையான விசுவாசமும் மேன்மையான கீழ்ப்படிதலும் பிரிக்க இயலாதவைகளாக இருந்தன. ரட்சிக்கும் விசுவாசமும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கீழ்ப்படிதலும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்ற வகையில் உள்ளன. இறுதியாக இவ்வளவு ஆழமான இறையில் சாரம் நிறைந்த புத்தகமாக இது இருந்தாலும் இது சாதாரண ஒரு திருச்சபைக்கு எழுதப்பட்டது. அப்படி என்றால் நம் அனைவருக்கும் ரோம நிருபத்தின் செய்தி தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நாம் கற்றுக்கொண்ட முதல் 7 வசனங்களில் பவுல் கூறுகிற செய்தி நாம் கடவுளுக்கு என்ன செய்கிறோம் என்பதல்ல, மாறாக கடவுள் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற செய்தியாகும். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவை நமது ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் வாழ்வின் எஜமானர் என்பதையும் நாம் நம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை தமது சொந்த இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். எனவே இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் நமது வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை வழங்கிய யூபிஎஸ்என் ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை அருளிய டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆசீர்வதித்தருளும். கேட்ட வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம்.
புதிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கும் ரோமருக்கு எழுதின நிரூபத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றும் உம்முடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கின்றோம். பவுலை போல எப்போதும் உமக்கு அடிமைகளாய் செயல்பட அருள் தாரும். உம்மால் தேர்வு செய்யப்பட்டவர்களாய் உம்முடைய பணியை பவுல் செய்தது போல நாங்களும் உமக்கென சிறப்பாய் செயல்பட உதவி செய்தருளும். உம்மால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாய் எப்பொழுதும் காணப்பட கிருபை தாரும். விசுவாசத்தின் விளைவாக கீழ்ப்பிடிதல் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகவும் எப்போதும் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். இதனாலும் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலே பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதித்தருளும். யாவருடைய தேவைகளையும் சந்தித்தருளும் சாமி. யாவரையும் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா மோசங்களுக்கும் நீர் விலக்கி காத்து கொண்டருளும். இந்த இரவு வேளையிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.